ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். லூக்கா 19வது அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனது அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. எதை இழந்து போனோம், எப்போ இழந்து போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அருமையான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி தம்முடைய சாயல்ல ஆதாம் ஏவாள் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளையெல்லாம் அவர் உருவாக்கி தோட்டத்தை எல்லாம் அவர்கள் ஆளுவதற்காக விட்டு கொடுத்தார். ஒரே ஒரு கட்டளையை மட்டும் கொடுத்தார். ஆண்டவருடைய எண்ணமெல்லாம் எல்லா நிலைகளிலும் தான் உருவாக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளுக்கு தான் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய மிகப்பெரிய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அவர்களோ கீழ்ப்படியவில்லை. பிசாசானவன் ஏவாளை வஞ்சிக்க, ஏவாள் ஆதாமை வஞ்சிக்க, இப்படியாக அந்த காரியமெல்லாம் நமக்கு ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனால் மகிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் அந்த மகிமையை இழந்து தேவனுடைய பாதத்திலிருந்து அல்லது தேவன் தினந்தோறும் வந்து உலாவக்கூடிய தோட்டத்திலிருந்து விரட்டி விடப்பட்டார்கள். இப்போ தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவங்க உயிரோடு தான் வாழ்ந்தாங்க, ஆனால் அது சம்பந்தமற்ற ஒரு வாழ்க்கை. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, தேவ மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்விலிருந்து தங்களை வேறுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்தது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இழந்து போனதை, இப்படி மகிமையை இழந்தவர்கள் மறுபடியும் தேவன் அண்டையிலே வரணும், கிறிஸ்து அண்டையிலே வரணும். கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம எதை செய்தாலும் அது தேவ மகிமைக்குரிய காரியமாக இருக்க வாய்ப்பில்லை. அப்போ இழந்து போனதை தேடவும் என்றால், எப்பப்பெல்லாம் எந்தெந்த காரியங்களெல்லாம் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது என்பதை கண்டுபிடித்து அவைகளையெல்லாம் விட்டு, ஆண்டவரே இந்த காரியங்கள் என்னை உம்மை விட்டு பிரிக்காதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் அண்டையில் நெருங்கி சேரக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கவனத்தோடு வாழ்வோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் இழந்தவர்களாக இல்லாமல் உம்மால் மீட்டு கொண்டவர்களாக காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.